நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதை குக்கரில் தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே மசாலா பொருட்களும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சிட்ருக்கேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கனை வாஷ் பண்ணும்போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வாஷ் பண்ணுங்கள். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் போயிடும். சிக்கன்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் ஒட்டணும், அது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் சிக்கன்லேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, சிக்கனே இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. குக்கர் மூடி வச்சு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. குக்கர் விசில் விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிருக்கு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா முழுமையாக வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். நார்மலாக நம்ம ஓப்பன் பாட்டில் வைக்கிறத விடவே இந்த மெத்தடில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்பவே சீக்கிரமாகவும் ரெடி ஆயிரும். அவசரமாக நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஒரு இரும்பு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க சிக்கனை அந்த வேக வச்சுருந்த தண்ணியோடையே சேர்த்துருங்க. இது சிக்கன்லேருந்து வெளிவந்த தண்ணி தான். இது போல் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் நல்லா கலந்துட்டே இருங்க. கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது, விட்டுட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு சுக்கா பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா வற்றி வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் மட்டனுக்கும் பண்ணலாம். ஆனால் மட்டனுக்கு பண்ணும்போது 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழிக்கும் இதே ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது இன்னுமே நல்லா ட்ரை ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா வறுத்துட்டே இருங்க. சிக்கனோட கலர் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளிவிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே ரொம்பவே பெர்ஃபெக்டாக வரும். வீடியோ படி அப்படியே செய்யுங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூட, சாம்பார், ரசம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். கடைசியாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். நல்ல மணமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.